உங்களுக்கு விளையாடுறதுக்கு வேற பொருளே கிடைக்கலையா? அவனுக்கு இதுதான் என்னோட நல்லா எடுத்துட்டு போயிட்டீங்க. பயமா இருக்கா? வருது வருது வருது. பயப்படுற ஆளு. ஹே மை ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன விலாகுனா, ஒரு சிலர் வந்து கமெண்ட்ல கேட்கறது, அக்கா நிவிக்கு என்ன ஃபுட்டு கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விலாகில் வந்து நிவிக்கு என்ன ஃபுட்டு கொடுக்குறேன், இந்த எத்தனை மந்த்து ஸ்டார்ட் ஆகிருக்கு எல்லாமே இந்த விலாகில் ஒன்று ஒன்றா கண்டினியூவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த வெயிலில் துணியை காய வச்சுட்டு வந்துடுறேன். வெயில் ஹெவியாக அடிச்சதுன்னு துணியெல்லாம் போட்டுட்டேன். ரெண்டாவது அண்ணன் கூடயும் போட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா ஊமை வெயிலாக அடிக்குது. சாயந்தர நேரத்தில் இப்போ என்னன்னு தெரியல, அடிக்கடி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நிவி எழுந்திரிக்கிறதுக்குள்ளே நான் போய் துணியை காய வச்சுட்டு வந்துடுறேன். சீது இங்கே பார்த்தியா இல்லையா? ஏன் இவனை தூக்கிட்டு வந்தேன் அதுக்குள்ள? முடிச்சுக்கிட்டாரு. ஏன் நிவி சாப்பாடு கொடுத்துதான் தூங்க வச்சேன். ஏன் இவனை வெயில தூக்கிட்டு வந்த? ஊமா வெயில அடிக்குதுங்க. சினுங்கிறாண்டி, கண்ணெல்லாம் இப்படி சவந்து போய் கிடக்குன்னு. கீழே போ கீழே போ கீழே. சினுங்கிறான் ஆளு. கீழே போ கீழே. என்கிட்ட இருந்தாவே இதான் தொல்லைங்க. எப்போ பார்த்தாலும் இல்லை, இந்த தூங்கி எழுந்திரிச்சா மட்டும் இருக்க மாட்டான் அதிக நேரம். ஆமாம், இல்லை நான் மட்டும் இருந்துருவான். எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் பண்ணுவான். சரி போ, நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. இந்த பிள்ளைங்க என்கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லி வாங்கினாலே இருக்காது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. என்கிட்ட ரொம்ப நேரம் இருப்பான்னு சொல்லி ரொம்ப நேரம் இருப்பான். வெய்ய என்னடி ஊமை வெய்ய அடிக்குது. ஆமாம், இங்கே பாருங்க நிவி. அது 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 போதும். அது இது வந்து மதியத்துக்கு மதியம். நிவி தங்க அது வந்து பேப்பர் பிக்கலைங்க, சும்மா விளையாடுறதுக்காக கொடுத்துருக்கேன். எல்லாமே அழுத்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ என்னோட தான் எடுத்துகிட்டு போயிருக்காம இருக்கா. அதில் முட்டாய் வச்சுக்க, முட்டாய் கொடு. உங்களுக்கு விளையாடுறதுக்கு வேற பொருளே கிடைக்கலையா? அவனுக்கு இதுதான் என்னோட எடுத்துகிட்டு போயிட்டீங்க. என்கிட்ட இருந்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ உங்ககிட்ட போயிடுச்சா, முடிஞ்சு. நீங்கள் காலி பண்ணிவிடுங்க கன்ஃபார்ம். இன்றைக்கி மதியம் நிவிக்கு சாம்பார் சாதம் தான் செஞ்சு கொடுக்க போகிறேன். அது நல்லா வேகணும், அப்போ தான் வந்துட்டு அவன் நல்லா சாப்பிட முடியும். ஸோ அதை முன்னாடியே நம்ம வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நிவிக்கு சாம்பார் சாதத்துக்கு கேரட்டு, சவுச்சவு, உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், பீட்ரூட்டு, கொஞ்சமாக பூண்டு. இந்த கேரட்டை வந்து அவன் கையில் கடிக்கிறது, சாப்பாடு ஊட்டும்போது அதை கையில் கடிச்சிட்டு இருப்பான். அதுக்காக இதை போட்டு அப்படியே எல்லாத்தையும் வேக வைக்க போகிறேன். அது கூட கொஞ்சமாக பைத்தம்பருப்பு, கொஞ்சம் அரிசி, அப்படியே இதையும் சேர்த்து வேக வச்சுக்கணும். இது கூட கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சிட வேண்டியதான். குக்கர்னால் சீக்கிரம் வெந்துடும். இப்படி குண்டானில் போட்டிருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகும். அதனால் அவருக்கு பசி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ கேழ்வரகு கஞ்சி வைக்க போகிறேன். கேழ்வரகு மாவில் தான் கஞ்சி வைக்கிறேன். முன்னெல்லாம் வந்து கேழ்வரகை வந்து நைட்டே ஊற வச்சு மறுநாள் வந்து பால் எடுத்து தான் கஞ்சி வச்சு கொடுப்பேன். இப்போ 10 மாதம் ஆயிட்டு, அதனால் மாவுலேயே வந்துட்டு கஞ்சி வச்சு கொடுக்குறேன். இது கூட கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக உப்பு. கையே எடுக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கெட்டி பிடிச்சிடும். இது ஆக்ஷனுங்க, நம்பாதீங்க யாரும். பாரு அப்பா எப்படி கலாய்க்கிறான்னு. ஸ்பூனை தான் சாப்பிடுவார், ஏன்னா அதுதான் சாஃப்டாக இருக்குது. ஒரு சிலர் கேட்டது, சாப்பாடு என்ன கொடுக்குறீங்கன்னு. இது தாங்க கொடுக்குறேன். 11 மணி அவர் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம், இந்த காலையில் ஒரு தூக்கம் தூங்குவான், அதுக்கப்புறம் கொடுக்குற சாப்பாடு இதுதான். சரி கொஞ்சமாக டாக்டர் தான் சொன்னாங்க, தயிர் சேர்த்துங்க, அவனுக்கு ரொம்பவே நல்லது. தயிர் நெய் ரெண்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லதுன்னு. ஸோ தயிர், எப்பா தயிர் இல்லைன்னா சாப்பிட மாட்டான், எல்லா சாதத்துக்கும் தயிர். சரி உட்காந்து ஊட்டுறேனே. இதில் என்ன கொடுமை தெரியுங்களா? திவி வந்துட்டு இப்போயாச்சும் நமக்கு கொல்லை பக்கம் கொஞ்சம் இடம் இருக்குது, அதனால கொல்லையில் கூட்டிகிட்டு வந்து இப்படி காமிச்சு சாப்பாடு ஊட்டுறோம். ஆனால் திவியை ரோட்டில் தான் சுற்றணும். இந்த கொல்லையை நாங்கள் என்ன சொல்கிறதுனே தெரில. நான் இது வந்துட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய டவுட்லாம் இருக்குது, நிறைய கொஸ்டின். எங்கள் வீட்டுக்கு வரவங்களாம் புதுசாக ஏதோ டவுட்லாம் கேட்குறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு Q&A வீடியோ போடுறோம் வேணும், அதில் எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுறோம். காக்கா சாப்பாடு காக்காக்கு பிடிக்கிட்டு போயிடும் பார்த்துக்க. காக்கா என்ன காக்கா. உங்க அண்ணாவுக்கு வந்து வெள்ளை காக்கா பாருங்கன்னு சொல்லுவேன். உனக்கு என்ன காக்கா பாருங்க? சிகப்பு காக்காவா? அவனுக்கே சமைச்சிட்டு இருந்தா நமக்கு எப்போ சமைக்கிறது?
ஸோ அவனோட சாப்பாடு நல்லா குழஞ்சிட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ அவனுக்கு அதுக்கப்புறம் ஊட்டி விடுவோம். இப்போ வந்துட்டு எங்களுக்கு புளிக்குழம்பு வைக்கிறேன். முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு புளிக்குழம்பு. திவிக்கு புளிக்குழம்புக்கு வேறு எந்த தொட்டுக்கையும் கேட்க மாட்டான். அவிச்ச முட்டை மட்டும்தான் கேட்பான். அது இருந்தால் போதும், வேறு எந்த தொட்டுக்கையும் தேவையில்லை அவருக்கு. அது எனக்கு ரொம்ப பெனிஃபிட். ஏன்னாச்சிங்களா, மற்றதுனா அரிஞ்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்கணும். ஸோ அதுன்னா எனக்கு வேலை மிச்சம். இன்றைக்கி ரொம்ப ஹெவி ஒர்க்லாம் கிடையாது எனக்கு. அவ்வளோதான், அப்படியே மூடி வச்சு நல்லா கொதித்து வந்தால் புளிக்குழம்பு இறக்கிட்டு சாதத்தை வச்சிட வேண்டியதான். அப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். இதில் முட்டை வெந்துக்கிட்டு இருக்கு, அதனால தான் சாப்பாடு வைக்கல. முட்டை வெந்துடுச்சுன்னா சாப்பாடு இதில் வச்சுருவேன் குக்கரில். குக்கர் எல்லாமே வந்துட்டு விசிலே சரியாக வரமாட்டேங்குது. எல்லா குக்கரையும் கட்டி எடுத்துகிட்டு போய் சரி பண்ண போட்டு வரணும். என்னாச்சுங்களேன், 4 குக்கர் வீணாக போயிடுச்சுன்னா 5ஆவது ஒரு குக்கர் வாங்கி வச்சுருக்கோம், அதுவுமே சரியில்லை. குக்கர் சரியில்லையா, அடுப்பு சரியில்லையா என்னன்னு தெரியல. பர்னர் மாற்றணும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, யாரும் வரமாட்டாங்க. பர்னர் மாற்றுறவங்க வந்தாங்கன்னா அப்படியே குக்கரை கொண்டு போய் அங்கே தான் சரி பண்ணணும். இந்த அடுப்பை வந்துட்டு பர்னர் மாற்றுறவங்களுக்கு வந்தாங்கன்னா காமிக்கணும். பொறுமை. திவ்யே ஸ்கூல் விட்டு வந்துட்டாரு. நீ வரத்துக்குள்ள தம்பி இப்போதான் ஜஸ்ட் நவ் தூங்குனா, கொண்டு போய் தொட்டிலில் போட்டேன். உனக்கு என்னைக்கு மத்தியான ஷிஃப்ட் முடியுதோ அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நாங்களாம் ஸ்கூல் முடிஞ்சு 4:30 மணிக்கு விடுவாங்க, 5 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவோம். 5, 5:30 ஆகும். ஆனால் இவனுக்கு மதியத்தோடு முடிஞ்சுட்டு ஆஃப் டே தான் ஸ்கூலு. 5th மேலே தான் வந்துட்டு 4 மணி 4:30 மணி வரைக்கும் ஸ்கூலு. என்னென்ன சொன்னாங்க இன்னைக்கு ஸ்கூலில், என்னென்ன நடந்தது? தண்ணி நிறைய குடிச்சியா? இன்னைக்கு என்னென்னலாம் நடந்தது ஸ்கூலில்? ஏன்டா எப்போ பாரு எதுக்கு நான் இந்த பழைய டைரியை சேர்த்து தூக்கிட்டு போகிற? ஒரு டைரி போதும்டா. நான் பரபரப்பில் கிளப்பி விட்றேன்னா காலையில், அதில் நான் பார்க்குறதே கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள், பழைய டைரியும் எடுத்து வச்சுட்டு போயிருக்கான். இன்னைக்கு காலையில் பார்க்கல, பழையசும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. புதுசாக காணும். புதுசில் எப்பயுமே எழுதி கொடுத்துருவாங்க. நான் நோட்டு கொடுத்துருக்காங்களா? புது நோட்டு நம்ம வாங்கி கொடுத்தோம். அது இல்லாமல் அவங்க எப்பயுமே கொடுப்பாங்க 2 நோட்டு. இதெல்லாம் பத்தாது அவனுக்கு. ஒரு பேப்பரில் இப்போ எழுதிட்டானா வச்சுங்களேன், அந்த பேப்பர் ஏதாவது மிஸ்டேக்னா அடுத்த பேப்பருக்கு போயிடலாம். அப்படி என்றைக்குமே பண்ணக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேன். இந்த நோட்லாம் புதுசாக இருக்குங்கிறதுனால டக்குனு எழுதக்கூடாது. என்ன எழுத சொல்கிறாங்களோ அதை தான் எழுதணும். சரியா? 3 நோட்டு கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி என்ன எழுதி கொடுத்துருக்காங்க டைரியில்? எப்பயுமே வந்துட்டு திவிக்கு டைரியில் எழுதி கொடுத்துருவாங்க என்னென்னங்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எழுதி கொடுத்து அனுப்புனாங்க. இப்போ வந்துட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் போனதுனால போர்டில் எழுதி போடுறாங்க. இவர் பார்த்து எழுதிட்டு வராரு. எழுதி போடுவாங்க. ஓகே, என்ன டேட் ஆஃப் பர்த் எழுதி கொடுக்கவும்? நான் தான் ஃபர்ஸ்ட் பேஜில் எழுதிட்டேனே. நோ போட்டு வச்சுருக்காங்களா? அடிச்சிட்டாங்க. ஓகே, சவுண்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? சூப்பர். நல்லா சவுண்ட்ஸ்லாம் இப்போ திவி வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கும் வந்துட்டு இதனால நான்லாம் இங்கிலீஷ் மீடியம் பக்கம் கூட போனது கிடையாதுங்க. இங்கிலீஷ் மீடியம் இருக்குங்கிறதே வந்துட்டு 5th அப்புறம் தான் தெரியும். அடுத்தது லஞ்ச் பேக்கு. உன் பேக்கை செக் பண்ணிட்டேன். லஞ்ச் பேக்கு மெயின் மேட்ரே லஞ்ச் பேக் தான். என்ன சாப்பிட்ருக்கேன்னு பார்க்குறேன். நேற்று ஸ்நாக்ஸ் மாதுளப்பழம் கொடுத்தேன். ஒன்றுமே இல்லை. நட்ஸ்லாம் சாப்பிட்டு வந்துட்டியா? சூப்பரு. இன்னைக்கு கம்மியாக தான் கொடுத்தேன், நட்ஸ் தான் கொடுத்தேன். பாத்தி சாப்பிட்டியா? என்ன வெயிட்டாக இருக்குது? இது என்னது, குருமாவெல்லாம் வச்சிருக்கு, சப்பாத்தி மட்டும் சாப்பிட்ருக்க? இங்கே குருமா இல்லாமல் நாங்கள் சப்பாத்தி சாப்பிட்றோம், நீ குருமாவை மிச்சம் எடுத்துட்டு வரியா? வாட்டர் பாட்டில் தண்ணியே இல்லை. இங்கே கொண்டு போனது மட்டும் தான் குடிச்சியா? அங்கே மொண்டு குடிச்சியா? வெரி குட். அங்கேயே பிடிச்சி கொடுத்தாங்களா? சூப்பர். தண்ணி தான் நிறைய குடிக்கணும். ஏன்னா ஸ்கூலில் வந்துட்டு வெயில் ஹீட் இறங்கும்ல, அப்போ நீ வந்து டீஹைட்ரேட் ஆக. அப்போ தண்ணி நிறைய குடிச்சினா எனர்ஜியாக இருப்ப. சரியா? சாப்பாடு லஞ்ச் கூடலாம் ஓகே. வேற என்ன நடந்தது உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு? என்ன என்ன பண்ணும்? திவ்யோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டேவா 26. எல்லாரும் விஷ் பண்ணுங்க. எல்லாத்தையும் எப்படி எடுத்து வைப்பியோ எடுத்து வச்சுரு. சாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வை. அடே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டியா தங்கம்? திவி வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கோம் பாருங்க. செம பசி எனக்கு. ஏன்னா நிவி தூங்காமல் இருந்தானா யாருக்கிட்டையுமே இருக்க மாட்டேன்ட்டான். அதனால நல்லா சாப்பிடுங்க. மாம்பழம் சாப்பிடக்கூடாது. நான் சாப்பிடாத போது தான் இந்த வீட்டில் நிறைய மாம்பழம் இருக்கும். மாம்பழம், பலாப்பழம். ஐயோ எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க மாம்பழம். மாங்காய் சுத்த பிடிக்காது. அந்த பிளேட்டில் மாம்பழத்தை போட்டிங்களா? அப்போ பிளேட் மாறி போச்சு. நிவி எழுந்திரிக்கிறதுக்குள்ளே நான் சாப்பிட்டாகணும். ஆனால் அவரு இன்னும் சாப்பிடல.
கேட்பீங்க என்ன அப்பப்போ சாப்பாடு கொடுக்குறீங்க அப்பப்போ தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. டைமுக்கு வந்து நிவிக்கு சாப்பாடுனா எப்படின்னா அவன் எப்போ தூங்கி எழுந்திருக்கிறானோ அப்போ தான் நான் சாப்பாடு கொடுப்பேன். இந்த டயத்துக்கு தான் கொடுக்கணும் அந்த டயத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படின்லாம் நான் கொடுக்கறதில்ல. மற்றபடி ப்ரெஸ்ட் ஃபீடிங் ரொம்ப அவசியம். ஸோ 1 வயசு வரைக்குமே கம்பல்சரி நம்ம தாய்ப்பால் கொடுத்து தான் ஆகணும். அதனால் நான் தாய்ப்பால் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் அப்பப்போ சாப்பாடு கொடுத்தோன்னு வச்சிங்களேன் அந்த 1 வயசுக்கு மேலே நல்லா சாப்பிடுவான் அப்படிங்கிறதுனால சாப்பாடு அப்பப்போ இடையில சேர்த்துக்கிறேனே தவிர மற்றபடி இத்தனை மணிக்கு அப்படிலாம் கணக்கெலாம் கிடையாது. அவன் எப்போ எழுந்திருக்கிறானோ அந்த டயத்தில் சாப்பாடு கொடுப்பேன். நிவி சார் வந்து முழிச்சுக்கிட்டாரு, நாங்களும் சாப்பிட்டோம், அவரும் முழிச்சுக்கிட்டாரு. அவனோட சாப்பாடை நல்லா கையால் இப்போ மசிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நான் இந்த மாதிரி சாதத்தை கையால் தான் ஊட்டுவேன். கஞ்சாக இருந்தால் மட்டும் இந்த ஸ்பூனை வச்சு ஊட்டுவேன். அண்ணன் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் இருக்காது எனக்கு. எப்போவுமே சாப்பாடு ஊட்டும்போது திவி வந்து எப்போவுமே வந்து விளையாட்டு காட்டுவாங்க இந்த மாதிரி. அப்போ தான் அவனுக்கு வந்து நீ அது போட்டு போகுது. சரியான ஆளு. ஒரு சில நேரம் மூடு இருந்தால் மட்டும் தான் விளையாடுவான். அப்படி ஏதாவது பார்த்துட்டானா வச்சுங்களேன் நான் வந்து போயிட்டே இருப்பான். ஐயப்பா நீ போடு கடலுக்கு போமா கடலுக்கு போமா நிவி பீச்சுக்கு போமா. பீச்சுன்னா என்னன்னே தெரியாதே. சரிங்க சாப்பாடு ஊட்டிட்டு பீச்சுக்கு போயிட்டு வருவோம். நேற்று மழை பெஞ்சுது, அதோட சவுண்டை கேட்டுகிட்டே வந்துட்டு பயம்தான். இந்த அலையோட சவுண்டை கேட்டுட்டு என்ன பண்ண போகிறான்னு தெரில. போமா கடலில் பாரு, இதுதான் பீச்சு. கொஞ்சம் தூரம் தான் கடலுக்கு போயிடுவோம். இப்போ வந்துட்டு கூலையாறு பழையாறு இது மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. எங்கள் ஊருக்கு போகவே முடியல. சரி வாங்க, இங்கே நல்லா இருக்கும். நாங்கள் இங்கே தான் இருக்கோம். இந்த கூலையார் பீச்சை வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஆள் சொல்லி தான் நாங்களே இங்கே வந்தோன்னா பார்த்துங்களேன். திவியை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவோமா, அங்கே டாக்டர் சொன்னாங்க கூலையார் பீச்சு செம்மையாக இருக்குது. என்ன ஒன்று 7 மணிக்கு மேலே லைட்டு போட்டால் நல்லாயிருக்கும். அப்படியே போய் உட்காந்துட்டு அந்த காற்றுல நல்லா இருக்குது. நிறைய பேர்லாம் வந்துட்டு இன்னும் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நிறைய பேர் வருவாங்க, டூரிஸ்ட் பிளேஸாகவே ஆகிடும் அப்படின்னு அவங்க சொல்லி தான் நாங்கள் இங்கே வர்றது. பயமாக இருக்கா? பயமா இருக்கா? காலு மட்டும் ஆடுதாங்க பாரு, அந்த காலு மட்டும் பாரு, காலு மட்டும் ஆடுது. அப்புறம் என்ன போய் இறங்கி. திவி வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்படிதான் தண்ணியில் கொஞ்சம் தூரம் அப்படி காட்டிகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிச்சிருவான். ஒரு 1.5 வயசுக்கு தான் அவனை கடலுக்கே கூட்டு வந்தோம். இந்த வயசுலலாம் கூட்டிகிட்டு வரல. எப்படி இருக்கு நிவி? கடலுக்கு போயிட்டு வந்தா டீ ஓடிக்கிட்டு இருங்க. கடலுக்கு போயிட்டு வந்தாலே என்னன்னு தெரியல, எனக்கு மட்டும் தலைவலி வந்துடும். அதனாலே டீ குடிக்கிறேன். இவனா என்னை டீயா குடிக்க வைக்க போகுது. அது எனக்கு சாப்பிடணும் போல இருந்தது. காலையில பேச்சு வாக்குல வினோ வந்து அவள் எடுத்து சாப்பிட்டானா டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அவளுக்கல்ல சக்கரை சாப்பிடணும் போல இருந்தது. சரி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். எங்க வீட்டுல எல்லாமே இருந்துச்சு. அவளு சக்கரை பொட்டுக்கலை ஒரு நாளைக்கு இருக்கும் ஒரு நாளைக்கு இருக்காது. என் ஆசைக்காக இது இன்னைக்கு இருந்திருக்கும் போல இருக்கு. நேற்று சரியான மழை பெஞ்சுதுங்க. அதனால வந்து பேர் என்ன சொல்லுவாங்க? ஈசல் அதிகமா வந்துருச்சு. இந்த ஈசலால வெளியில உட்காந்து டீ கூட குடிக்க முடியல நிம்மதியா. இல்லைன்னா வெளியே குடிச்சிருக்கலாம். நிவி ஹாப்பியா கடலுக்கு போனது? நிவி நீ? நான் டபுள் ஹாப்பி. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே அழுவ ஆரம்பிச்சிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த அலையெல்லாம் பார்த்தோம், அந்த சவுண்டு தான், மழை பெஞ்ச சவுண்டு கேட்டாலே அவனுக்கு பயமா இருக்கும். இந்த அலையோட சவுண்டை பார்த்துட்டு பயந்தான். அதுக்கப்புறம் தண்ணி காலில் பட்டோடனே ஜாலி ஆகிட்டாரு சார். ஓகேங்க, நீங்கள் வந்து கமெண்டில் கேட்டது அக்கா நிவியோட ஃபுட்டு பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளாக்ல எல்லாத்தையுமே போட்டாச்சு. ஸோ காலையில் வந்துட்டு நிவிக்கு அதுதான் காலைல கொடுத்தேன், கஞ்சி கொடுப்பேன். ஒரு சில நேரம் கஞ்சி கொடுப்பேன், இல்லைனா ஒரு சில நேரம் இட்லி தயிர் வச்சு இட்லி வச்சு சாப்பாடு ஊட்டி விடுவேன். அப்படி இல்லைன்னா கேழ்வரகு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு ஊட்டுவேன். அப்புறம் மதியத்துக்கு ரசம், அப்புறம் தயிர் சாதம், அப்புறம் இன்றைக்கி செஞ்சது அது மாதிரி செஞ்சு ஊட்டுவேன். ஆனால் நைட்டுக்கு மட்டும் இன்னும் ஹெவி ஃபுட்டுலாம் எதுவும் கொடுக்கல, சாப்பிட விட மாட்டானா. டாக்டர் கொடுத்த ஒரு ஈஸி ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாவு அது மட்டும் தான் நைட்டுக்கு கொடுத்துட்ருக்கேன். மற்றபடி நைட்டுக்கு சாதம் அந்த மாதிரிலாம் எதுவும் ஊட்ட மாட்டேன். இந்த விளாகில் வந்துட்டு நிவியோட ஃபுட்டும் பார்த்தாச்சு, என்னோட ஃபுல் டே ரொட்டீன் ஒர்க்கும் பார்த்துருப்பீங்க. இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.